தளபதியுடைய புதிய கட்சி தான் டிவிகே. இது எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சியில் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும். அது உங்களுடைய ஃபோட்டோவுடன் கூடிய ஒரு மெம்பர்ஷிப் கார்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, நம்மளும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆக மாட்டிருக்கு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிவிகே அவங்களோட அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக அந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அட் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உறுப்பினர் கார்டை வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம வாட்ஸ்அப் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் என்ன, எப்படிலாம் நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அண்ட் தென் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நியூ சேட் கொடுத்தும் நீங்கள் வந்து இந்த சேட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லையும் தெரியும் 9025537041 அப்படிங்கிற நம்பர் தான். இந்த நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக சேட் ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பார்க்கையில் ப்ரொஃபைல் பிக்கு நம்ம தளபதியோடு தான் இருக்கும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். அதில் ஜாயின் டிவிகே family@gmail.com அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நம்ம இது மூலியமாகவே அந்த டிவிகே கட்சியில் நம்ம உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சேட் ஆப்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு டிவிகே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அது கேப் ஸ்மால் எது பண்ணாலும் சரி. பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து தமிழ் கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் உங்களுக்கு ஆப்ஷன் ஆகிடும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி உங்கள் மொழியை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் இப்போ உங்களுடைய வாக்காளர் அட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி அந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையிலும் இருக்கும். அந்த நம்பரை ஜஸ்ட்டு நீங்கள் அது கேப் ஸ்மால் என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணது உடனே உங்களுடைய அதாவது என்ன டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய அந்த பூத் நம்பர் என்ன எல்லாமே கேட்பாங்க. ஆம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவோ இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவோ எது வேணாலும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அனுப்புன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கான அந்த டிவிகே கட்சியிலேருந்து உறுப்பினராக நான் வந்து ஒரு ஃபோட்டோ அதாவது அந்த அட்டையை வந்து கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளான முறையில் நீங்கள் அந்த டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிவிடலாம்.